வெல்கம் டு நம்ம சேனல். வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஜவ்வரிசி போட்ட பால் பாயாசம் தான். பார்க்குறதுக்கு முத்து போல் பளபளன்னு இருக்கும். ஜவ்வரிசியை மரவள்ளி கிழங்குல இருந்து எடுக்கிற ஸ்டார்ச்சில் இருந்தால் செய்கிறாங்க. இன்னும் பல இந்தியர்கள் பாலுக்கு அடுத்ததாக குழந்தைகளுக்கு ஜவ்வரிசியை தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்ச்சால் நிறைஞ்சிருக்கிற ஜவ்வரிசியில் செயற்கை இனிப்போ இல்லைன்னா கெமிக்கல் இல்லாததுனால இதை மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜவ்வரிசி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஜவ்வரிசியை நாம் அப்படியே சாப்பிட முடியாது. ஜவ்வரிசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஜவ்வரிசி கஞ்சியாக சாப்பிடலாம். இல்லைனா ஸ்வீட் ஐட்டம்ஸ், தோசை, ஆப்பத்தில் கூட கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஜவ்வரிசியில் அளவுக்கு அதிகமான அளவு புரதம் இருக்கிறதுனால இரத்த ஓட்டத்தை சீராக்கி தசைகளை வலுவாக்கும். அடுத்து ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலே இருந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டவங்களோட உடம்புல நீரிழப்பு அதிகமான அளவு ஏற்பட்டு சோர்வடைஞ்சிருப்பாங்க. அவங்க ஜவ்வரிசி கஞ்சி குடிச்சிட்டு வந்தால் உடனே உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகிடுவாங்க. அதே போல் சீத வேதினாலையும் உடலில் நீர் இழப்பு வரும். அவங்களும் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டால் சீதவேதி குணமாகி உடல் சுறுசுறுப்பாகிரும். ஜவ்வரிசியில் இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்புல ஹீமோக்ளோபின், அதாவது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க வச்சு உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி இரத்த சொகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை ஆயுசுக்கும் வரவிடாது. நம்ம உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியும் அதிகரிக்கும். அடுத்ததாக ஜவ்வரிசியை பால் இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை பனங்கள் கண்டு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் செரிமான ப்ராப்ளம் நீங்கும். செரிமான ப்ராப்ளத்தினால வரக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளமும் குழந்தைகளுக்கு வராது. ஜவ்வரிசியில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 2 விட்டமின் சத்துக்களுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். இதில் அளவுக்கு அதிகமான அளவு கார்போஹைட்ரேட்டும் குறைந்த அளவில் கொழுப்பும் இருக்கிறதுனால உடல் எடை மேலே அதிக கவனம் இருக்கிறவங்களும் ரொம்ப தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நெஞ்செல்லாம் தெரியுது, குச்சியாக இருக்கேன், என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் அது ஜவ்வரிசி மட்டும்தான். ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டால் ஒரே வாரத்தில் உடல் எடை அதிகரிக்கிறத நீங்கள் உங்களுடைய கண்கூட பார்த்து ஆச்சரியப்பட முடியும். ஜவ்வரிசி சாப்பிட்டா நீரிழிவு நோயாளிகளோட இரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா ஜவ்வரிசியில் அதிகமான அளவு கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கும். ஜவ்வரிசி சாப்பிட்டா மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கைகால் வலி, உடம்பு வலியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் பல்லோட எனாமல் சீக்கிரத்திலேயே தேஞ்சு போகாமல் பல்லோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஜவ்வரிசி சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி அடைகிறதோட அளவுக்கு அதிகமான அளவு பித்தத்தையும் குறைக்கும். ஜவ்வரிசியை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தினமும் காலையில் எடுத்துக்கிட்டால் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே தேவையான எனர்ஜி கிடைச்சி சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடம்புல எனர்ஜி இல்லை, ரத்தம் இல்லை, ஒல்லியாக இருக்கிறேன், மூட்டு வலி, உடல் வலி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஜவ்வரிசியை சாப்பிடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள்.